எரும மாடு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு போன் அடிக்கிறேனே எடுத்து தொலைகிறாளாவ. இவளுக்கு திங்கிறதும் நல்லா தூங்கவும் தான் தெரியுமே தவிர வேற ஒரு வெங்காயத்துக்கு லாக்கி இல்ல. தூங்குற நேரத்தில் இந்த ஆள் எங்கிட்ட இருந்து போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ, இங்கே தானே பக்கத்தில் படுத்து கிடந்தேன், இங்கே தானே இருந்தேன். எதுக்கு டொய்யின்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குறான்? மனுஷன் நிம்மதியை தூங்க விட மாட்டான் இவன். ஹலோ, இப்போ என்ன உனக்கு? எதுக்கு போன் அடிச்சுட்டு உக்காந்துருக்க? வீட்டில் இல்லாமல் எங்கிட்ட போய் தொலைஞ்ச? ஆள் கொஞ்சம் கண் அசந்தோனையுமே வேலையை பார்க்குற பற்றியா? இதே தான் உனக்கு வேலை போலப்பா. எங்கிட்டாவது குடிச்சிக்கிட்டு கிடக்க வேண்டியது, அப்புறம் போன் அடித்து வந்து தூக்கிட்டு போன்னு சொல்ல வேண்டியது. இங்கெல்லாம் என்னால் வர முடியாது. வேணும்னா நீயே நடந்து வா, இல்லையா எங்கிட்ட அப்படியே போய் சாவு. குந்தாணி தின்னுபட்டு கொரட்டை விட்டதெல்லாம் போதுண்டி. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பைத்திய கரிமாய் இருக்கிற. முதல்ல கிளம்பி வெளியே வா. வெளியே வா வா. யோ, அர்த்த ராத்துல போன பண்ணிட்டு வெளியே வா, கிளிய வான்ட்டு போ அங்கிட்டு. ஏய், வீட்டுக்குள்ள நமக்கு எதிராக சதி நடக்குதுடி, சதி நடக்குது. சதி நடக்குதா? என்னையா சொல்ற? ஏய் எருமை, முதல்ல வெளியே வந்து தொலை. எவ்வளோ நேரம் கூப்பிட்டு தொலைகிறது? ஹலோ ஹலோ ஹலோ. என்ன இந்த ஆளு திடுதுப்புன்னு போன பண்ணிட்டு நமக்கு எதிராக சதி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்றான். ஒன்றும் புரியலையே. ஐயோ, சதிதானா? போய் பார்ப்போம். எரும மாட்டு குந்தாணி ராத்திரி சாப்பிட்டு படுத்தாம படுக்கைய விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாளேம்மா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? யோ, என்னையா சதி நடக்குது அது நடக்குதுன்ற? என்னையா என்னையா? ஏய், எதுக்கடி அலறிக்கிட்டு வர? சத்தம் போட்டு தொலையாதடி, எங்கிட்ட கேட்டு தொலைஞ்சிட போகுது. யோ, நீ வேற சதி கிதின்ற, எனக்கு பயமா இருக்கியா? அத்தான் விடுக்குன்னு ஓடி வந்தேன். என்னையா யாரையா நமக்காக சதி பண்றது? சொல்லு சொல்லு. வேற யாரு? உன் அரும்ப தம்பி இரும்பு கம்பி தான். என்னையா சொல்ற? மொத்த கட்டையும் வித்து பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்லடி, அவனுக்கு பாதி நமக்கு பாதின்னு. கடைசியில அந்த படுபாவி நமக்கே குழி வெட்டுறாண்டி கூட இருந்து. யோ, என்ன சொல்ற? 2 பேரும் போய் காசு கேட்டோம் பத்தியா கார் வாங்கறதுக்கு. அந்த படுபாவி தரமாட்டேனால. ஆமா, அவனே நல்ல காரா பார்த்து வாங்கி தரேனால. ஆமா, உன் தம்பி கார் வாங்கி தருவான்னு நீ கனவோட காவு காத்துக்கிட்டு. அடியே, இவங்களுக்கு எதுக்கு நம்ம காசை தரணும்னு சொல்லிட்டு பைனான்ஸுக்காரன் இல்ல, அதான் பைனான்ஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம காசை ஆட்டைய போட பாக்குறாண்டி. யோ, நீ சொல்றது உண்மையா? அப்புறம் நான் சொல்றது என்ன பொய்யா? மொத்தத்தையும் ஒட்டுன்னு கேட்டுக்கிட்டேன். அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாடி. அது மட்டும் இல்ல, நம்ம காசு கேட்டா டம்மி காசை கொடுத்து நம்ம அந்த காசை எடுத்து செலவு பண்ணும்போது போலீஸ் கிட்ட மாட்டி உள்ள லாடம் கட்ட வச்சுப்புட்டு மொத்த காசையும் குடும்பத்தோட ஆட்டைய போடலான்னு பாக்குறாங்க. அவங்க ஆட்டைய போடுறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்டி. ஓஹோ, அதான் புருஷனும் பொண்டாட்டியும் குசு 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 குசுன்னு பேசினாங்களோ? ஆமா, இப்போ என்கிட்ட சொல்லு, நான் மட்டும் ஒட்டு கேட்கலான்னு வச்சுக்க. இது எந்த செய்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது. நீ வீட்டுல இருக்கன்னு தான் பேரு, தண்டத்துக்குன்னு. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வெங்காயமும் புடுங்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, என்னை கழுவி ஊத்துனது போதும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறான் அதை சொல்லு. இங்க ஒரு பந்தினா முந்தணும், படைக்கு பிந்தணும். அப்படி இருக்கும்போது நம்மளை எவனாவது அழிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு முன்னாடி அவனை நம்ம அழிக்கணும்டி. சொல்றதெல்லாம் சரிதான், என்ன பண்ண போற? அவன் யாருன்னு நமக்கு காட்ட போறான், நம்ம யாருன்னு அவனுக்கு முன்னாடி அவனுக்கு காட்டணும்ல. காட்டுறான் காட்டுறான்ற, என்னத்தை காட்ட போறான்? நமக்கு அப்புறம் பிறந்த இவன், இவனுக்கே இந்த அளவுக்கு இது இருக்குன்னா இவனுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தவங்கடி நமக்கு எவ்வளவு இருக்கணும். அப்பா என்ன சொல்லுவோம்? யோ, போலீஸ்ல மாட்டினா நம்மள உரிச்சு போடுவாங்கயா. யாரு? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் நமக்கு பண்ணணும்னு நினைச்சத அவனுக்கு நம்ம பண்ணி ஏதாண்டி ஆகணும். சும்மா பாவம் புண்ணியம் பார்த்தாலாம் அது வேலைக்கு ஆகாது. அது இவன மாதிரி ஆளுங்களுக்கு பாவம் பார்த்துன்னு வச்சுக்க, நம்ம பாம்புக்கு பாலை வாத்த மாதிரி ஆகி போயிடும். அது நம்மள சீன்றதுக்கு முன்னாடி அதை நம்ம தீண்டணும். வா. யோ, பயமா இருக்கியா? ரூமு வேற பூட்டி தூங்குறாங்களே, என்னன்னு தெரியல. உள்ள பூட்டி இருந்தா தாண்டி பிரச்சனை இல்ல. மேல பூந்து ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள இறங்கி மொத்தத்தையும் முடிச்சு கட்டிடுறேன். வா. ஐயோ, இன்னைக்கு இவங்க என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ, பக்கு பக்குன்னு இருக்கே. ஐயோ, ஆமா, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு கடைசியில் எனக்கு மாவு கட்டு போட வச்சு மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டானே. படுபாவி பய, என்ன ஒரு அடி.
அம்மா கொஞ்சம் அசந்திருந்தா என் மண்டை 2 துண்டா பொளந்து போயிருக்கும். ஐயோ அம்மா. அம்மா இப்போதைக்கு கட்டு போட்டிருக்கேன், ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டு போடணும். அப்படி எதுவும் விட்டுட்டீங்க, கொஞ்சமாவது தண்ணி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தலையில சீப்பு வச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்புறம் தலையில செப்டிக் ஆயிரும், அப்புறம் தலைய பாதியா வெட்டி துண்டா எடுத்துட வேண்டியதுதான். என்னது துண்டா வெட்டி எடுக்கிறதா? ஐயோ அம்மா. ஐயோ அந்த படுபாவி பையன் கொலவெறி பிடிச்சி என்ன அடி அடிச்சு போட்டான். எம்மாடி நீ கவலைப்படாதம்மா, அப்பா நான் இருக்கேம்மா, அப்படியெல்லாம் உன்னை தவிக்க விட்டுற மாட்டேன். ஐயோ வாயை மூடிட்டு கம்முன்னு போயிரு. அவன் அவ்வளோ தூரம் அடிக்கிறான், போய் அவர் முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்போதான் பேசுவியா பேச்சு. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்க, வாயில வண்டையா வந்துடும். கம்முன்னு போயிரு. இருக்கிற கடுப்புல நீ வேற. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, பொண்ணு வருத்தத்துல பேசுறா. வருத்தத்திலையா பேசுறேன்? போயிரங்கிட்டு. சரிம்மா பாத்துருங்க, ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, மருந்து மாத்திரை எல்லாமே எழுதி தர சொல்றேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். சரிங்க. ஐயோ இது என்ன கட்டு, அவ்வளோ பெருசா போட்டிருக்காங்க போல இருக்கே. அம்மா. ஏமாடி நீ எதுவும் கவலைப்படாதம்மா, உன்னை இப்படி பண்ணினவன நான் சும்மா விட மாட்டேன், சரியா? யோ சொட்ட அங்கிட்டு போயிரு. சும்மா அவனை விடமாட்டேன்னு என் மண்டையை 2 துண்டா பொழந்துட்டான். இதில் நீ அதை இதன்னு பண்ண போக மேற்கொண்டு வந்து என்னை ஒரே தான் முடிச்சு கட்டுறதுக்கா? வாயில நல்லா வந்துடும், போயிரியா அங்கிட்டு. ஏமாடி என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் வயசுக்கு உன் மண்டையில் அடிபட்டது தாங்கிக்கலாம், இதுவே எனக்கு இது இப்படி மண்டையில் அடிக்கடி பட்டுருந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இன்னத்துக்கு அப்போ அல்பாயுசில் போய் சேர்ந்துருப்பேம்மா. நீ எல்லாம் போய் சாவ வேண்டியதுன்னு. உசுரோட இருந்து மட்டும் என்னத்தை பண்ண போற? எத்தனை குடியை கெடுக்கலான்னு தானே பாப்ப? உனக்கு வேற என்ன தெரியும்? மாடி புருஷன் என் மேல அம்புட்ட ஆசையும் பாசமுமா இருந்தான். நீ வீட்டுக்குள்ள என்னைக்கு யமகாத மாதிரி வந்தியோ, உன் பேச்ச கேட்டு 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 கடைசியில எனக்கு இப்படி அடிப்பட்ட நிலையில கூட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டான். இப்ப கூட பாரு, கட்டு போட்டுட்டு போன் அடிச்சா கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்குது என் நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே. ஆம பூத்த இடம் விளங்காதுன்ற கதைய நீ காலை வைக்கிற இடம் எல்லாம் விளங்காதுதான் போல இருக்கு. என் புருஷன் தங்கத்துக்கு போய் தாக்குட ஒன்னாலதையா சொட்ட பயலே. என்னம்மா உங்க அம்மா தான் அப்படி பேசுறான்னு உன் கூட வந்தா நீ என்ன எப்படி பேசுற? யோ எனக்கு கடுப்பை ஏத்தாத, கம்முன்னு போயிரு. என் அம்மா உன்னை திட்டுறதுல தப்பே இல்லைன்னு இப்போதான் தெரியுது. எம்மாடி இங்க பாரு, அவன் உன்னை அடிச்சிருக்காமா, அதுக்கு நம்ம பழி வாங்க வேண்டாமா? உன் மொண்டைய பொழந்திருக்காமா, மாப்பிள்ளை இழுத்து போட்டு அடிச்சிருக்காமா, இதுல என்ன வேற பேசியிருக்காமா, அப்படியெல்லாம் இருக்கிறவன நம்ம பழி வாங்க வேண்டாமா? ஆமா பழி வாங்கி தான் ஆகணும். அப்ப சும்மா விடலாமா அவனை? சும்மா விடக்கூடாதுதான். அதனாலதாம்மா அப்பா ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதை மட்டும் பண்ணோன்னு வையி, அப்புறம் அவன் ஆட்டம் கண்டுருவாமா, உன்னை பார்த்தா நடுங்கி போய் நிக்கணும். சரி இப்ப என்ன பண்ணுவோம்? எப்படி காட்டை வித்து எப்படி அவன் அடி வயிற்றுல அடிச்சோமோ அதே மாதிரி வாழ்ற வீட்டை வித்து அவங்க குடும்பத்தையே ஒரு அடி அடிப்போம், எப்படி? டே அறிவு கிட்ட பையனே, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லை கழட்டி வச்சுட்டியா? அந்த வீட்டில் தானே நாங்கள் இருக்கோம். எல்லாத்தையும் வித்துப்புட்டு அப்புறம் நாங்கள் இந்த நடுத்தருவில் போய் பிச்சை எடுக்கிறதா? நீ ஏமா கவலைப்படுற? நீ எனக்கு சொன்ன வரைக்கும் போதும். உன் பேச்சு கேட்டு நான் நாரி போய் நிற்கிறது தான் மிச்சம். வாயை கிண்டாத சொல்லிவிட்டேன். ஏதோ அப்பனாச்சு பொறுமையாக போகணும்னு பார்க்குறேன். இல்லைன்னு வையி, அந்த அவ இருக்காளே அந்த காஞ்சனா, அவள் பேசுனதை விட டபுள் ட்ரிபிளாக பேசி போடுவேன். போனா போகுது, வயசான காலத்தில் வீட்டில் வச்சு பார்ப்போன்னு வச்சதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. மேற்கொண்டு என் வாழ்க்கையில் நீ எதையும் பண்ண வேண்டாம். நானே என் புருஷன் கையில் கல்லில் விழுந்தவன் நாங்கள் போய் சேர்ந்துக்குவேன். அவங்கள அழிக்கிறேன் கிழிக்கிறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணுனேன்னு வையி, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னமா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களை நீ பழி வாங்கணும் இல்லம்மா, அப்பதானே நீ யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். யோ போய் அங்கிட்டு. ஏற்கனவே நிலத்தை வித்ததுக்கே மண்டைய பொழந்துவிட்டான். இனி வீட்டை வித்து என்னைய உசுரோட குளித்தோட்டு புதைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அப்பனா இல்லை யமனாயா? நீயே சொல்லு, நீ அப்பனா இல்லை யமனா? எதுக்கு நீ இந்த வேலையை பார்க்குற? ஏம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ நல்லது செஞ்சு கிழிச்ச வரைக்கும் போதும். நீ மேற்கொண்டு கிழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பொழந்து விட்டுட்டானுங்க. இதில் இவன் பேச்சு கேட்டு என்னை ஒரே முடிச்சு கட்டுறதுக்கு வழியை பார்க்குறான். நான் வந்து தொலை அந்த சைடு. ஏமாடி
என்னம்மா இப்படி பேசுற பெத்த அப்பாவ? யோ கடுப்பாயிருவேன், அங்கிட்டு நவுரு. எம்மாடி, இந்த இதோட நீ எப்படி நடப்ப? வாமா, உன்னை கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு போறேன். கையில் போன ஓனான்னு எடுத்து இப்போ வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துது குடையுதுன்னு கிடக்கிறேன். நான் தொலை வீட்டு பக்கம் வந்தேன்னு வையி, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், அடிச்சே விரட்டி போடுவேன். இதோட உனக்கு எனக்கு முன்ன ஒட்டும் இல்லை, உறவு கிடையாது, போய் தொலைங்கிட்டு. எம்மாடி, அப்பாவுக்கு உடம்பு முடியலம்மா, உங்க ஆத்தாலும் விரட்டி விட்டுட்டா, இனி நான் எங்கம்மா போவேன்? நீ எங்கேயோ போய் என்னமோ ஆகு, எனக்கு தேவையில்லை. ஆனா என் வீட்டு பக்கம் மட்டும் வந்து தொலைஞ்சிடாத. வந்தீனா அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை இருக்காது பார்த்துக்க. தொழில் வைக்கிறேன்னு மொத்தமா முடிச்சு கட்டிவிட்டானே படுபாவி. கடைசியில் இவன் போதைக்கு நம்மளும் ஊறுகை ஆக்கி விட்டானே. சொட்ட பயல, வீட்டு பக்கம் வந்துடாத, முறிச்சு விட்டுருவேன் கைய. என்னது, கைய முறிப்பியா? ஏதோ போனா போகுது, நம்ம புள்ளையாச்சேன்னு பொறுத்து போனேன். வீட்டுல கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த நகை நட்டை எடுத்து திருடிக்கிட்டு போயிட்டு அதுல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இன்னைக்கு என் கையவே முறிக்கிறியா? எல்லாம் அந்த கடை இருக்குன்ற ஆணவத்துல தானே இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு போற. அந்த கடை இருக்கவன் தானே ஆணவம். அந்த கடையை மொத்தமா முடிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு உடைய காலடியில பணிய வைக்கிறேன்டி. இது வரைக்கும் இந்த லிங்கத்தை எல்லாரும் டம்மி பீஸா தானே பாத்தீங்க. இனிமேதான் இந்த லிங்கத்தோட டெரர் பீஸு வெளியே வரப்போகுது. ஏங்க இதெல்லாம் தூக்கிட்டு போய் அங்க கார்டி கீழே வைங்க. ஏண்டி, காலையிலேருந்து வெங்காயத்தை உரிங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு பாட படுத்தி எடுக்கிற. இப்போ இதை கூட நான் தான் கொண்டு போய் உள்ள வைக்கணுமா? பின்ன காலையிலேருந்து நேரமாக இருந்துச்சு, எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். பிள்ளைய கிளப்பி விட்றதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். அதனால் என்னால் ஒரு வேலை கூட முடியாது. நீங்கள் தான் செய்யணும், போய் செய்யுங்க போங்க. ஓஹோ, ஒரு வழி கிளிக்க மாட்டாங்க இவங்க. நீ ஏன் பண்றடி? அதெல்லாம் அப்படித்தான். இவங்க மட்டும் 24 மணி நேரமும் ஆஃபீஸுக்கு அங்கே இங்கேன்னு போவாங்க வருவாங்க. நாங்கள் 24 மணி நேரமும் வீட்டிலே தானே இருக்கோம். இப்போ தான் வெளியேன்னு போகிறோம். போகிற நேரத்தில் என்ன அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யுன்னு சொன்னால் எப்படி? செய்யுங்க. செய்யறேன்டி, செய்யறேன். இப்ப செய்யறேன். தம்பி, இங்க ஒரு நிமிஷம் வாப்பா. போங்க, உங்கள் ஆலயமணி அழைச்சிருச்சு, போய் பேசிட்டு வந்து உள்ளே எடுத்து வைங்க. நாங்கள் வெளியே நிற்கிறோம். ஆ சரி. ஏடா மங்குடி பயல, அவ என்னமோ உன்னை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த வேலை செய்யி இந்த வேலை செய்யு. நீ என்னமோ அவளுக்கு கூஜா தூக்கிட்டு திரியிற. நீ ஆம்பளை பையன்டா, ஆம்பளை பையன் கெத்தா இருக்கணும். இப்படி வெத்தா இருக்க. ஏம்மா, இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை? நாங்க பட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன மறுபடியும் ஒட்டுன்னு கேட்டியா? உனக்கு இதே தான் ஒரு வேலை பொழப்பு, வேற வேலையே இல்லல்ல. ஆமா ஆமா, இத ஒட்டு நின்னு வேற கேக்குறாங்க. ஒட்டு நின்னு இங்கிட்ட இருந்து கேட்டாலே தான் அங்க பேசுறது கிளியுதே. ஒரு காலத்துல உன்னை எப்படி சிங்கம் கணக்கா வச்சிருந்தேன். ஆனா இப்படி அசிங்கமா பொண்டாட்டி கால்ல போய் விழுந்து கிடக்குறியேடா. உன்னையெல்லாம் பார்க்கவே எனக்கே அசிங்கமா இருக்குடா. இதுல என்னமா இருக்கு? இப்ப எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. இன்னும் வயசான காலத்துல எனக்கு முடியலன்னா என்னை யார் பாத்துப்பா? அவ தான் இருக்கா. ஐயோ உன் பொண்டாட்டி அப்படியே பார்த்து கிழிச்சு தள்ளிடுவா. இப்பயே அவங்க குடும்பத்துக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கா. இதுல போதாத வரைக்கும் உன்னை ஏமாளியாக்கி கோமாளியாக்கி உங்ககிட்ட இருந்து காசை கறந்துக்கிட்டு வேற குடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல அவ பாக்குறாளாம்ல பாக்கு. சபா, நான் என்ன சொல்றதுன்னு உனக்கு தெரியலமா. விடுமா. என்னடா விடுறது? இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கடைசியில நாம போட்டுக்கிட்டு நீ போக வேண்டியதான். நான் பட்டையே போட்டாலும் எனக்கு அவளை கிடையாது. என் பொண்டாட்டிக்காக தானே செய்யறேன். நான் செய்யுமா, ஊர்ல உள்ளவன வந்து செய்யுமா? நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நீ எல்லாம் உருப்பட மாட்ட. உன் பேச்ச கேட்டு உருப்படாம இருந்த வரைக்கும் போதும். என் பொண்டாட்டிக்கு பேச்ச கேட்டு அவளுக்கு குட்டிக்காரனை போட்டாலே போதும். என் வாழ்க்கை செட்டில். டேய் டேய் டேய், என்னம்மா? அவளுக்கு கூஜா தூக்கிட்டு திரியாத. அப்புறம் அவனை அவ காலடியில போட்டு மிதிப்பா. சொல்றத கேளு, சொல்ற பேச்ச கேட்காம நீ பாட்டுக்கு ஆணவத்துல ஆடாத. ஏம்மா, ஒரு நிமிஷம் நீ நிறுத்து. இப்ப எதுக்கு நீ அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்க? எப்ப பார்த்தாலும் உனக்கு அவளை பிடிக்காது, அவ உனக்கு ஆகாது. ஆனா அவளை பத்தின ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன வெங்காய விஷயம்? ஏம்மா, இப்ப அவ மாசமா இருக்காமா. 3 மாசம் ஆகுது. நான் சொல்றேன், என் மருமக மாசமா இருக்காளா? ஆமா, அதனாலதான் அவ அதிகமா எந்த வேலையும் குடிஞ்சு நிமிந்து செய்ய வேணான்னு நான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு வாரிசு, ஊராமுட்டு வாரிசா, நம்ம செய்யாம வேற யாருமா செய்வா அவளுக்கு? என்னடா சொல்ற? இது முன்னையே சொல்லிருக்கலாமே. அதை விட்டு நீ சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆமா, சொன்னா மட்டும் நீ தங்கமா தாங்கிடுவ பாரு. நான் தாங்குறேனா இல்லையோ? என் மருமகளை உட்கார வச்சு நான் பார்க்க மாட்டேனா? முதல்ல இப்படிதான் குழந்தை உண்டானப்ப நான் பார்க்கலையா வைக்கலையா? ஏதோ பொம்பளை பிள்ளைன்றனால நான் அப்படி பண்ணுனேன். கண்டிப்பா ஜோசியர் சொல்லியிருக்காரு, குடும்ப ஜோசியர், இந்த தடவை பையன் தானே, அதனால பையனாத்தான் இருக்கும். நான் எல்லாம் பார்த்துப்பேன்.
ஏம்மா அது மட்டும் இல்லைம்மா, மகாவுக்கு குழந்தை இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதில் வேற இதை சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு தான் நாங்களே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கோம். நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காது சரியா? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் அவளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது நீ பண்ணிக்கிட்டு திரிஞ்சேன்னு வையி, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏய் நீ வாய மூடுற, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். எதை சொல்லணுமோ அதை சொல்லாம மறைச்சுக்கிட்டு தெரியவானுங்க. என் மருமவளை நானே பார்த்துப்பேன். இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல. இப்பதான் அப்படி பேசினுச்சு, இப்போ இப்படி பேசுது. ஐயோ ஆண்டவனே. மருமகளே மருமகளே, என்னம்மா இதை என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? என்னங்க சொல்லிட்டீங்களா? ஆமா, அவன் கிடக்குறான். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேனா? காலையில எந்திரிச்சு புள்ளத்தாச்சு போல இம்புட்டு வேலையும் பார்த்துருக்க. ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது என்கிட்ட? இல்லத்த, உங்களை எது சிரமப்படுத்திட்டு இருந்தா? இல்ல, எனக்கு எந்த சிரமமும் கிடையாது. இன்னொரு வாரிசு நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. இந்த நேரத்துல போனா உன்னை தாங்காம முறைச்சுக்கிட்டா இருக்க போறேன். குடும்ப ஜோசியர் அதுவும் சொல்லி இருக்காரு, கண்டிப்பா இந்த தடவை பையன் தான். அதே மாதிரி பையன் தான் பிறக்கும். உங்க மாமனாரே வரப்போறாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு? இதெல்லாம் இப்ப எடுத்து வைக்கணும், அவ்வளவுதானே? நான் எடுத்து வைக்கிறேன். ஐயோ அத்தை, நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், கம்முனு இருங்க, அவர் எடுத்து வைப்பாரு. அட கம்பூனி இருமா, நான் பாத்துக்கிறேன், விடு. ஏமா கொட்டி கிட்டி புடுவோமா, கம்முன்னு வைமா. அட போடா. என்னங்க, ஏங்க அத்தைகிட்ட சொன்னீங்க? சொன்னா தானே தெரியும், விடு. நம்மளே வண்டியில போறது நடு சீட்ல தான் உட்காரணும். சைடுல உட்காரேன், அங்க உட்காரேன், இங்க உட்காரேன்னு சொல்லிடாத சரியா? பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும்டா. உனக்கு அதெல்லாம் தெரியாது. நானும் வாரேன். இல்லத்த, அங்க யாருக்கும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா, அதனால சொல்லாம பாத்துக்கணும். அதெல்லாம் உனக்கு குழந்தை உண்டாயிருக்க நேரம் அவளுக்கும் நல்ல செய்தி வரும் பாரு. நீ எதை பத்தி யோசிக்காத. ஏமா ஒரு மருமவளா அவளை இன்ன வரைக்கும் என்ன கரிச்சு கொட்டுன்னு, குழந்தைன்னு எப்படிம்மா இப்படி பேசுற? அதெல்லாம் அப்படித்தான், சும்மா அது இதுன்னு பேசாத. என்னைக்கும் ஒரே மாதிரி இருமா. ஒரு காரியம் நடக்குதுன்றதுக்காக மேல தூக்குறதும், காரியம் நடக்கலன்றதுக்காக கீழே போட்டு மிதிக்கிறதுமா இருக்காத சரியா? நாளை பின்ன நீ பையனை தான் பெற்றிருக்க. இதுவே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கவே, அவன் இந்த மாதிரி கஷ்டம் அவங்க வீட்டில் பட்டிருந்தானா உனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு பாரு. அதை விட்டுட்டு உனக்கு காரியம் நடக்குதுன்றதுக்காக தூக்கி தலையில வைக்கிறதும் இல்லைன்னா கீழே போடுறதுமா இருக்காம. அது இல்லடா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இதுவே வேற ஒரு மருமகளா இருந்திருந்தா எந்நேரமும் நீ பண்ணின கொடுமைக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லுவா. அப்படி இல்லையா நம்ம தடி கொடுத்தன போவோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவ நீ பண்ற எல்லா டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு உன் கூட ஏதோ இருந்திருக்கா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுவே வேற ஒரு பிள்ளையா இருந்தா என்ன, வேற ஒருத்தியா இருந்தா நீ பண்ற டார்ச்சருக்கு இந்நேரத்துக்கு உன்னை போட்டு தள்ளி இருப்பா. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கௌசி, பேச வேண்டிய நேரத்துல பேசி ஆகணும். பேச வேண்டிய நேரத்துல பேசாம விட்டுட்டோம்னா பின்னாடி எதுவுமே பேச முடியாமையே போயிடும். அப்படி என்ன நான் கொடுமைப்படுத்திவிட்டேன்? எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. அவ சமைச்சு வைக்கிறதுல உப்பள்ளி கொட்டவும் காராளியும் கொட்டவும், அவளை பத்தி ஜாட பேசவும், அவ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தானா வேணும்னே அந்த இதை ஏதாவது ஒன்று பண்ணவும் நீ எல்லாமே பண்ணுவன்னு எனக்கு தெரியுமா. ஆனா நான் எதுக்கு தெரிஞ்சுங்க தெரியாம இருந்தேன், நம்ம எதுவும் கேட்டா அம்மா மனசு வருத்தப்படுன்ற காரணம்தான். அது மட்டும் இல்லை, இன்ன வரைக்கும் எல்ஐசி இன்சூரன்ஸ் போடுறோம், அதில் அத்தைக்கு போடாமல் இருந்தது கிடையாது. உனக்கும் போடணும்னு சொல்லிட்டு உன் மருமவை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்ன வரைக்கும் ஒரு துணிமணி எடுக்கிறதுனா கூட உனக்கு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்களுக்கே நாங்கள் எடுப்போம். அப்படியெல்லாம் உன் மருமவை செஞ்சுமே நீ அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டு தாம்மா இருக்க. அப்படி இருக்காதம்மா, அது ரொம்ப தப்பு. இல்லடா. அது மட்டுமா, கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இவளை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. இவ ஒன்றும் இல்லாதவன்னு தெரிஞ்சுதானே நம்ம கல்யாணம் பண்ணோம். எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணாங்க, இல்லை பொய் சொல்லி எதுவும் கல்யாணம் பண்ணாங்களா? ஏதோ நகை நட்டு அந்த டைமில் போட முடியல சொன்னதை, அப்பயும் அதை போட தானே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள அந்த பிள்ளைங்களை பாடாப்படுத்தி எவ்வளோ இது. தம்பி, பொண்ணோட மனசும் கண்ணாடி மாதிரிமா. ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் வயசாகி போச்சு உனக்கு. இதுக்கப்புறம் தள்ளாடுற வயசும் வரும், படுத்த படுக்கையா இருக்க நேரமும் வரும். ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதுவும் வந்தாலும் மருமவளை இப்ப நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அப்பா அவ உன்னை நல்லா பாத்துப்பா. இப்ப அவளை நீ பாரமா நினைச்சீன்னா அதுக்கப்புறம் அவளும் உன்னைய பாரமா தான் நினைப்பா. அதுக்கப்புறம் உனக்கு நரகத்தை வாழும்போதே நீ பார்க்க வேண்டியதா போயிடும். புரிஞ்சுக்கோ. அவளை கஷ்டப்படுத்துறேன்னு பின்னாடி நீ கஷ்டப்படாம 2 பேரும் ஒற்றுமையா ஒன்னா இருங்க. அத்தை, அவர் கிடக்குறாரு, அவர் பேசுறதுல நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அத்தை. இல்லம்மா, அவன் பேசுனது எல்லாமே சரிதானே.
உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன், வார்த்தையால குத்தி கிழிச்சிருக்கேன். அப்படி இருந்துமே நீ எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து தானே போனேன். அத்தை, என் அம்மா பேசுனா நான் பொறுத்துட்டு தானே போகிறேன். அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் திட்டுறத காதில் வாங்கிட்டு இருந்தா தானே அதை திட்டணும்னு தோணும். அதை கண்டுக்காமல் விட்டுட்டா அது பாட்டுக்கு சரியாக போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. நீங்கள் யாரை திட்டினீங்க, யாரை பண்ணீங்க, எல்லாம் உங்கள் மருமவை தான். ஏன் உங்கள் பிள்ளையா இருந்தால் நீங்கள் பேச மாட்டீங்களா ஒன்றா? நானும் உங்கள் மருமவை தானே. மருமகனா யார்? இன்னொரு மக தான். விடுங்க அத்தை, பார்த்துக்கலாம். மன்னிச்சிருமா மருமவளே. இன்ன வரைக்கும் என் பேத்தியை நான் கொஞ்சினது கூட கிடையாது, பொம்பளை பிள்ளைன்ற காரணத்துக்காக. ஆனா இப்பதான் புரியுது, நம்ம வீட்லயே ஒரு புள்ள இருக்கு. நான் இன்னைக்கு உனக்கு பண்ற கொடுமை நாளைக்கு அவளுக்கு வேற வீட்டுல நடந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம நரக வேதனையை கஷ்டப்படுவோமே. அததான் யோசிச்சேன். இனிமே நான் ஒழுங்கா இருந்துப்பேம்மா. வர வாரிசு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அது நம்ம வீட்டு வாரிசுன்னு நினைச்சு நல்லபடியா பார்த்துப்பேம்மா. இந்த குழந்தை பிறந்து அதுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. இது போதும் அத்தை. உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இது போதும் அத்தை.